கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சைக் கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமி மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு மனிதர்கள் செய்வனை கட்டினாலும் பிசாசின் தொல்லையினாலும் மந்திரவிதத்திலும் பில்லி சூனியிலும் இன்னுமாக பலவிதமான காரியத்திலும் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க, கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மனுஷன் உயிரோடு இருந்தால் நமக்கு நல்லதல்ல, இவனை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும், இவனை எப்படியாவது ஒழித்து கட்டிட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சிந்தையோடு கூட தான் இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் மனுஷிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கட்டுகளை நான் செய்வேன், பெருமூச்சை நான் கேட்பேன், நீ கொலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து நான் விடுவிப்பேன் என்று சொன்னால், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன அந்த கடவுள் அங்கே இருந்து பல்லாயிரம் மைல் தூரத்தில் இருந்து அந்த வீட்டில் இருந்து உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை உங்கள் போராட்டங்களை எல்லாவற்றையும்